எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக குடிப்பார். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால லைஃப் கொஞ்சம் இதாகிடுச்சு. பட் அவர் வந்து ஒரு ரியல் ஹீரோ, ஒரு இன்னசென்ட், ஒரு வெகுளித்தனமானவர். எங்கள் அப்பாவுக்கு வந்து பண அருமை தெரியலை, யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணும் அது தெரியலை. அப்பா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு, எல்லாமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் கடைசி காலத்தில் நிறைய விஷயங்கள்ல கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் உண்மைங்களா? எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக குடிப்பார், குடிமிக்க அடிமை. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால லைஃப் கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம பார்த்த வரைக்கும் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் உண்மைங்களா? அப்படி நடந்துச்சுங்களா? அதெல்லாம் உண்மை. ஒருத்தவங்க நல்லா வந்தால் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. நம்மளுக்கு தேவைன்றப்ப தான் மற்றவங்கள நம்ம தேடி போவோம். ஆனால் அவங்க நம்மளுக்கு யூஸ் இல்லைன்னா அவங்க கூட நம்ம இருக்க மாட்டோம். அவர்கிட்ட இருந்த மைனஸ் பாயிண்ட் வந்து குடிப்பழக்கம் தான். அது ஒண்ணு இல்லைன்னா அவரை பிடிக்க முடியாது. நல்லா இருந்திருக்கும் இன்னொரு வாழ்க்கை. பட் அவர் வந்து ஒரு ரியல் ஹீரோ, ஒரு இன்னசென்ட், ஒரு வெகுளித்தனமானவர். சோ அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் ஏமாற்றப்பட்டார்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரை வச்சு நிறைய பேர் வந்தாங்க பெரிய ஆள். பட் அவருக்கு வந்து கடைசி நேரத்துல வந்து அவர் கை கொடுக்காம போயிட்டாங்க. நல்லா பழகுற மாதிரி பழகி அவரை டவுன் ஆக்கிட்டு பெரிய ஆளா வந்திருக்காங்க. அது நிறைய பேர் இருக்காங்க. அதுல எங்க அப்பா மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பேர் தான். நல்ல ஒரு பாஷான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப அப்சைட் டவுனா நம்ம வாழ்க்கை மாறுறப்ப எப்படி இருந்தது அதெல்லாம் நீங்க பாக்குறப்ப, அதெல்லாம் ஃபேஸ் பண்றப்ப? எங்க அப்பாவுக்கு வந்து பண அருமை தெரியல, அதுக்கப்புறம் யார எந்தெந்த இடத்துல வைக்கணும் அது தெரியல. எல்லாத்தையும் ஒண்ணா நம்பிட்டாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா பாரதிராஜா சார், டி ராஜேந்திரன் சார், பிரபு பெரியப்பா, கார்த்திக் சார், இவங்கெல்லாம் உள்ள வந்தாங்க. அவங்களுக்கு தெரியுது அதோட வழி என்னன்னு தெரியுது. நம்மகிட்ட பணம் தாரா 4 பேர் மதிப்பாங்க, 4 பேர் வருவாங்க. கொடுத்து உதவாம இருக்க முடியாது, கஞ்சமாவும் இல்லாம இருக்க முடியாது. அந்த டைம்ல நம்ம மனசுல என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். எங்க அப்பாவுக்கு வந்து என்னன்னா எடுத்து சொல்றதுக்கும் பக்கபலமா யாரும் இல்லை. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க பெரியப்பாவும் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்க பாட்டி வந்து கொஞ்சம் காலத்துல இருந்தாங்க, இப்போ ரொம்ப பக்கபலமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க பாட்டியும் இறந்துட்டாங்க. அம்மா சிங்கிள் ஹேண்டடா ஹேண்டில் பண்ணாங்க. ஆமா, சிங்கிளா தான். இப்போ நீங்க 2008ல வந்துட்டு ஸ்கூல் தான் போயிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமா, ஸ்கூல் தான். ஸோ அம்மா மூலமா தான் நீங்க இவ்வளவு தூரம் க்ரோ ஆகி வந்திருக்கீங்க. காலேஜ் எல்லாமே அம்மா தான் பார்த்தாங்களா? ஆமா ஆமா. ஸோ அந்த டைம்ல வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து யாரும் உங்களுக்கு ஹெல்ப் எதுவும் பண்ணல? ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கும் போது. நான் வந்து 25 கம்பெனி ஏறி இறங்கியிருக்கேன். ஒரு 2 படம் வாய்ப்பு கூட வந்துச்சு. பட் அது பிக்கப் பண்றது கரெக்டா சொல்லிக் கொடுக்க தெரியல. அதனால அந்த படத்தோட வாய்ப்பு வந்து நான் இழந்துட்டேன். நீங்க இழந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் படம், அதுக்கப்புறம் நிறைய படங்கள், அவரோட படங்கள், நிறைய ஹிட் படங்கள் எல்லாத்துலயுமே அப்பா பார்க்க முடிஞ்சது. முதல்ல மண்வாசனை படம் நடிச்சாரு. அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் நிறைய படம் கமர்ஷியல் படமா வந்துச்சு. புதுமை பெண், ஆண்பாவம், அதுக்கப்புறம் முதல் வசந்தம், அதுக்கப்புறம் வந்து ஆயுசு 100, அதுக்கப்புறம் வந்து கோயில் யானை, கிழக்கு சீமையில நிறைய படம் நடிச்சிட்டாரு. எனக்கு எங்க அப்பா ரொம்ப பிடிச்ச மூவி வந்து மண்வாசனை தான். அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச படம் வந்து முதல் வசந்தம் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து தன்னோட அப்பா என்ன படம் நடிச்சாங்கிறதே தெரியாது. பட் இவ்வளவு படங்களையும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப நிறைய பேசுவாரா வீட்டுல அவரு? எங்க அப்பா வந்து வீட்டுல நானும் எங்க அப்பா எந்த படம் சொல்லணும்னா சூரிய வம்சம், வாரணமாயிரம், அதுக்கப்புறம் நிறைய படம் சொல்லணும். சோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள இருந்து எங்க அப்பாவை பார்த்தா நான் உலகத்தையே மறந்துடுவேன். அது என்னன்னே தெரியல, நானும் எங்க அப்பாவும் ஒரே மாதிரி பிறந்துடும். அதான் காட் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்.